வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வ்ளாக் வந்து மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா காலையில் நான் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கீரைலாம் வாங்கிட்டு வந்தேன். காலையில் வந்து சமையல் பார்த்திங்கன்னா நான் வந்து புளிக்காய்ச்சல் ஏற்கனவே இருந்தது. ஸோ அதனால் அதே தான் செஞ்சுட்டேன். அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறதுனால அதை நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து கோதுமை மாவு இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். ஸோ அது என்னெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. அதுக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். வறுத்துப்போம். நல்லா வாசனை வர அளவுக்கு தீயாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபார்ச்சூன் ஆட்டாவில் வந்து ஒரு கான்டெஸ்ட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதில் கலந்துக்கணும் அப்படின்னா வந்து ஃபார்ச்சூன் ஆட்டா பேக்கெட் வாங்கிட்டு அதில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணிவிட்டு ஃபார்ச்சூன் ஆட்டாவோட சேர்த்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9282232232. இதில் வின் பண்ணுறவங்க வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப் பண்ணலைன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9282232232. இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. தெரியுதா? ரொம்ப பொறுமையாக தான் வறுக்கணும். நம்ம எடுத்தோடனே பெருசாக வச்சுட்டிங்கன்னா வந்து மாவு தீஞ்சு போயிடும், வறுப்படாது. அதனால் சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அழகாக வறுப்பட்டு வரும். இந்த மாதிரி நல்லா கலர் நல்லா செவக்க இருக்கணும், வாசனையும் வரணும். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மாவு பிசைறது எப்படின்னு பார்த்துடலாம். வறுத்த மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணிக்கு அளவில் நீங்கள் வந்து மாவில் போட்டு பார்த்து அப்படியே பிசைஞ்சிக்கணும். நாம் உப்பு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துடல. உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுது. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்ல மாவு வறுத்துருக்கிறதுனால இந்த வெந்நீர் விடும்போது நல்ல வாசனையாக இருக்குது. மாவு வறுத்த வாசனை நல்லாயிருக்கு. பாருங்க, 1 கப்புக்கு 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையில் இழுத்து பிசைஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் ஆறி எடுத்து அப்படியே கையில் வந்து இழுத்து பிசைஞ்சிடலாம். நாம் அவ்வளோ நல்லா சேர்ந்தாப்பில் மாவு வந்துட்டு பாருங்கள். மாவு நல்லா ரெடி ஆகிடுது. நம்ம வந்து இடியாப்ப உரலில் போட்டு புழிஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் வந்து எல்லாமே நம்ம புழிஞ்சாச்சு. தட்டை வந்து அடிக்கிடலாம். அடிக்கிட்டு இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், அது கொச்சின்னு இருக்கு. ஸோ வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து ஸோ வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ வந்து இடியாப்பம் நல்லா வெந்தெடுத்து ஸோ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து வச்சுருவோம். ஆறினோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ் வந்து சம்மல்னு ஒன்று பண்ணுவோம். அதை பண்ணிடலாம். நாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய், வரமிளகா பொடி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருந்தாலே போதும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் போடணும். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ தேவையான உப்பு போட்டுடுறேன். உப்பு, ரெட் சில்லி பவுட்ரு, காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு தான். தேங்காய்க்கு அளவில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நம்ம அளந்து தேங்காய் நிறையா சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 கைப்பிடி தேங்காய் போட்டு ஒரு சுற்று, ரொம்ப ஓட்டக்கூடாது, விப்பரில் லைட்டாக அப்படி ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்த வெங்காயம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து பாருங்கள். அவ்வளோதான். இதுலேயே வந்து கருவேப்பிலை இருந்திருந்தால் கருவேப்பிலையும் போட்டு ஒரு நல்ல ஒரு சுத்து, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதெல்லாம் இருந்திருந்தாலும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நம்மளுடைய சம்மலும் ரெடி ஆகிடுத்து. இதெல்லாம்
பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆரட்டம், நம்ம வந்து தட்டில் மாற்றிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நம்ம மாவு நல்லா வறுத்துருக்கோமா, ஸோ வாசனையாக இருக்கும். நீங்கள் மாவு மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து நான் 1 கப்புக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சொன்னேன் இல்லையா, நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சில மாவு வந்து தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும். அதனால் நீங்கள் பிசையும் போது பார்த்து அந்த கண் திட்டத்துக்கு பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. சூப்பராக வந்துருக்கு. ஸோ நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆகிடுது. இப்போ மத்தியானத்துக்கு வந்து எங்களுக்கு கோதுமை மாவு இடியாப்பமும் சம்மலும் தான். நீங்கள் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து குருமாவோ இல்லைன்னா ஸ்ட்ரூவோ எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமாக பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கம்பி கம்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கோதுமை மாவு இடியாப்பம் வந்து நீங்கள் மாவை நல்லா வறுத்துட்டு செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். புழியறதும் ரொம்ப ஈஸி, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கோதுமை மாவு இடியாப்பமும் சம்மலும் சேர்ந்து சாப்பிட போகிறேன். மத்தியானம் வந்து கோதுமை மாவு இடியாப்பமும் சம்மலும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பில் கட்ட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ போய்ட்டு வந்துடுறேன். மத்தியானம் பார்த்துருப்பீங்க கோதுமை மாவில் இடியாப்பம் பண்ணதை. இப்போ நைட்டுக்கு வந்து நான் வந்து காலையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது வந்து பாலக்கீரை வாங்கி வந்தேன். ஸோ பாலக் கிச்சடி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்ம சாதம் வந்து பிடிச்சிடலாம் வாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு நெய் விட்டுருந்தேன், அதை காஞ்செடுத்து வந்து சீரகம் தாளிச்சிக்கலாம். அப்புறம் இஞ்சி வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காயப்பொடி கொஞ்சம். ஸோ இந்த நெய்லேயே வந்து நான் வந்து 1 கப்பு அரிசி, அப்புறம் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடிக்கு வந்து தோரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அரிசி 1 கப்பு இருக்குது, அது தவிர வந்து பருப்பும் இருக்குது, அதெல்லாம் சேர்த்ததுனால ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வச்சிடலாம், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க நல்லா ப்ரெஷர் அடங்கி வெந்துடுத்து. உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 இல்லை 3 விசில் விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி அரிசினா பருப்பு சேர்த்ததுனால 1 கப்பு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சு. அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா விட்டுருக்கேன் நான். இதில் வந்து சீரகம் தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளி. மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே சாதத்தில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. சாதம் வடித்து வைக்கும்போது வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி வதங்குற வரைக்கும் மூடி வச்சுருவோம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இப்போ வந்து இதுக்கு தேவையான காரம் சேர்த்துடலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. தனியா பொடி நல்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா பொடி போடலாம். ஸோ தனியா பொடியும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துருவோம். நல்லா வதங்கட்டும். கீரை நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு கால்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து ரெடியாக அடித்து வச்சுருக்கோமா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தளர இருக்கிறதுக்கு வெந்நீர் வந்து ஒரு 1/2 கப்பு விட்டுக்கிறேன். சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டுனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய பாலக் கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். மேலாக வந்து காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் வேணும்னா நம்ம வந்து நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நெய்யில் தான் நம்ம வந்து சாதமும் வதக்கி பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி ஆகிடுது. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் இல்லை வடாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். மிக்சரோ காரா பூந்தி இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரியே வந்து கோதுமை மாவு இடியாப்பம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாலக் கிச்சடியும் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு குக்கிங் vlogல உங்களை சந்திக்கிறேன்.